வைரவ சூலம் கை ரேகையில் எந்தெந்த இடத்தில் இருந்தால் ரேகை மேடுகள் போன்றவற்றில் என்னென்ன இடத்தில் இருந்தால் யோகம் குபேர யோகத்தை கொடுக்கும், என்னென்ன இடத்தில் இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும், என்ன மாதிரியான பிரச்சனைகள், என்னத்தை இழக்க வேண்டிய என்னென்ன கிடைக்கும், என்னென்ன கிடைக்காது, என்னென்ன எந்த இடத்துல இருந்தால் கூடாது, எந்த இடத்துல இருந்தால் நல்லது என்பதெல்லாம் அறிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கையில் எங்கே இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் முடிவில் இடையில வேறொரு இதுவும் சொல்ல போகிற முக்கியமானது, அது மட்டும் இல்லை கைரேகை சம்பந்தமானது. அதனால் பதிவை முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கைரேகையில் இது இருக்காட்டியும் நீங்கள் பார்க்கலாம். வேணுன்ட்டா கைரேகையை சாத்திரத்தை பற்றி கைரேகை ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொண்டு மற்றவர்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற மற்ற கையில் இருக்கிறதெல்லாம் பார்த்து பழகினீங்கன்னா நீங்களும் கைரேகை ஜோதிடர் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஏற்கனவே 2-3 பேர் 4-5 பேர் கேட்டபடியே அந்த இதில் மெசேஜ் ஓட்டிருக்கிறேன் பாருங்க. கேட்டபடியே தான் அந்த வைரவ சூலம் எங்கே இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி சொல்ல போகிறேன். கேட்டபடியே தான். சரி பாருங்கள். வைரவ சூலத்தில் அதாவது தெளிவாக இருக்கணும். எந்த குறியீடுகளோ வெட்டு புள்ளிகளோ வேறு குறியீடுகளோ இருக்கக்கூடாது. சரியா? வேறு குறியீடுகள் புள்ளிகள் இருக்கக்கூடாது. நான் இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு வைரவ சூலம் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, வேறு குறியீடுகள் இருந்தால் அதை பற்றி எழுதுங்க. நான் அதை பற்றி இப்போ ஷோர்ட்டாக உங்களுக்கான பதிலை போடுவேன். அதாவது உங்களுக்கான பதிலை சுருக்கமாக போட்டு வீடியோவாகவும் கொஞ்சம் தெளிவான விளக்கமாக நான் போட இருக்கின்றேன். அது ஷோர்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கான பதில் பேருந்து நான் போடாத இதுகளுக்கு இப்படி விரிவாக போடுவேன். சரி வாருங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இது வாசிராஜி கைரேகம் ஜோதிடம் சேனல். இதில் ஒரு கேள்வி தெளிவான கேள்வி ஜாதகம் சொந்தம் கைரேக சொந்தம் பரிகாரம் சொந்தம் எழுதி கேட்கலாம். கொமான் மூலம் முழுமையாக்க பாருங்கள். இது யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், கொமான் பண்ணுங்கள், பகிருங்கள். முழுமையாக பார்த்துட்டு மற்றவர்களும் பயன்பெறணும் என்ற மனசு இருக்கணும், மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். சரி வாருங்கள். எனது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்னென்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறதால உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் போடுற கொமானுக்கான பதிலும் உங்களுக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரும். நீங்கள் போடுற கொமானும் எனக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரும் என்ற அந்த இமெயில் அட்ரஸ் உண்டால கிளிக் பண்ணுறதால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனது வீடியோக்களை பகிர்ந்து மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்ற மனது இருக்கிறபடியத்தான் எனது வாழ்த்துக்கள் மனப்பூர்வமாக உரித்தாகட்டும். சரி தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள் வாசிராஜி கைரேகம் ஜோதிடம் சேனலை. இதில் வைரவ சூலம். வைரவர் என்றது உங்களுக்கு தெரியும் தானே? காக்கும் கடவுள் வைரவர், அழித்தலையும் செய்வர். இவர் ஒவ்வொரு வீடுகளில் கூட வைரவ சூலம் சில வீடுகளில் வைத்திருப்பார்கள் காவலுக்கு. இந்த வைரவ சூலம் வடிவான வைரவ சூழ வடிவான கையில் மேடுகளில் ரேகையில் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். சரியா? சக்தி வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகின்றது. இது பொதுவாக ஆன்மீக ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. இந்த ரேகை எந்த மேட்டிலோ அல்லது ரேகையிலோ அமைந்திருந்தாலும் அதன் தாக்கம் வலிமையாக இருக்கும். வைரவ சூலம் வடிவ ரேகையின் அதாவது வைரவ சூல வடிவில் ரேகை தெளிவாக காணப்படும். எந்த கருப்பு கோடுகளோ இந்த வெட்டு புள்ளிகளோ இடையிடையில் அழிஞ்சிருந்தால் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து சொல்லக்கூடாது. அது வைரவ சூலம் இல்லை. அது 2-3 கோடுகள், அது என்ன சின்னம் என்றாலும் சரி, வேல் என்றாலும் என்னென்றான தெளிவாக காணப்பட வேண்டும். முக்கோணத்துக்குள்ள வேல் இருந்தால் கூட பிரயோசனம் இல்லை. ஒரு ஆள் கேள்வி கேட்டிருந்தார், முக்கோணத்துக்குள் வேலுக்கு மேலே ஒரு டொட்டு உன்னிப்பாக கவனிச்சா டொட்டு இருக்குன்னு. அது வேலன்றே நாங்கள் சொல்ல இல்லாது. வடிவ கவனிச்சிங்கன்னா அது வேறு சின்னம் போலையும் காணப்படும். 2-3 கோடுகள் சேர்ந்து அறமுறமாக வட்டி காணப்படும். வேல் என்றால் தெளிவாக காணப்பட வேண்டும். சரி, அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோவாக போட்டுக்கிறேன். வேல் எல்லா பற்றியும் தனித்தனியாக வீடியோ விளக்கமாக போட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்த கேட்டு கேள்விகளுக்கு நீங்கள் பார்க்கலாம். அது கோடீஸ்வர யோகம், பிறப்புலிந்தா, கல்யாணத்துக்கு புறவா, 20 அதிர்ஷ்டந்தரும் ரேகைகள் எல்லாம் போட்டுக்கிறேன். துரதிர்ஷ்டந்தரும் ரேகைகள் பற்றியும் போட்டுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துக்குமான ஒவ்வொரு பலன், அவங்களோட ஆயுள் எத்தனை வயது வரைக்கும் இருப்பீங்க, கல்வி, தொழில், குடும்பம், பொருளாதார, அரசு வேலையா, தனியார் வேலையா, வெளிநாட்டுக்கு செல்கிற யோகம் இருக்கிற ரேகைகள் எல்லாத்த பற்றியும், திருமண வாழ்க்கை 2 திருமணமா 3 திருமணமா எல்லாத்தையும் பற்றி நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கலாம். எல்லாம் பிளேலிஸ்ட் இருக்கு, போய் பாருங்கள். வாசிராஜி கைரேகையும் ஜோதிடம் சொன்ன பிளேலிஸ்ட் இருக்கு. இல்லாட்டி வாசிராஜி கைரேகையும் ஜோதிடமும் 2 யூடியூப்லயோ கூகுள்லயோ சேர்ச்சால அடிச்சுட்டு கமா பண்ணிட்டு இது சம்பந்தம் கோடீஸ்வர ஜோகம் ரெண்டு அடிச்சிங்கன்றாலே வரும். இல்லாட்டி வாசிராஜி என்று அடிச்சுட்டு கோடீஸ்வர ஜோகம் உண்டு, இல்லாட்டி துரஸ்ட, இல்லாட்டி உங்களோட இதான் அறிஞ்சு கொள்ள விரும்பு. நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம். உங்களோட ஜாதகத்துல திசை யோகமா இருந்து திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் யோகமா இருந்துட்டா
குபேர ஜோதிடம். அது சம்பந்தம் வரைஞ்சு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்தை பாருங்கள். கூற வேண்டிய 2 வரை வந்திரம், தொழில், குடும்பம், பொருளாதாரம், பேர் வைக்க முடியும், முதலெழுத்து, தொடரெழுத்து எல்லாம் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல 2025 2030 வரைக்கான 6 வருட புத்தாண்டு பலன்கள். இந்த வருட புத்தாண்டு பலன் குரு பேச்சு பலன், சனி பேச்சு பலன், ராகேது பேச்சு பலன், 7.5 சனி, அதுவும் 7 வருஷத்துக்கான 7.5 சனி எல்லாமே போட்டுக்கலாம். நீங்க போய் பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு பலன், மாதராசி பலன்கள், ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் எல்லாம் போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வழிபட வேண்டிய கடவுள்கள், தொழில் மற்றும் அதிசயம் தரும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கோயில்கள் பற்றியும் போட்டுக்கிறோம், வழிபாடுகள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். நாங்கள் பார்க்க போறது வைரவ சூலம், வைரவ வடிவ ரேகையின் பற்றி பார்க்கலாம். இவர்கள் ஆன்மீக சக்தி, இது தீவிரமான ஆன்மீக ஈடுபாடு, உள்ளுணர்வு இருக்கும். சரி, மன உறுதி. இந்த ரேகை உடையவர்கள் மனோபாவம் மிக்கவராகவும் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் திறன் படைத்தவராகவும் இருப்பார்கள். வெற்றி தடைகளை தாண்டி வெற்றி பெறும் ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் வாழ்க்கையில் வந்து சேரும். வைரவ சூழ வடிவர் கையில் எந்தெந்த இடத்தில் இருந்தால் யோகம், எந்தெந்த இடத்துல இருந்தா பிரச்சனை, எப்படி இருந்தால் உங்களுக்கு எத்தனை வயசுக்கு பிறகு யோகம் பெறும் என்றதெல்லாம் முதல்ல ஒவ்வொன்று மேடுகள் கைரேகை பற்றி ஓரளவு சுருக்கமா பார்த்துட்டு வேந்து நான் இடையில இதை பற்றி வடிவா டிஸ்கஸ் பண்ண போறேன். எப்படி இருந்தா உங்களுக்கு எத்தனை வயசுக்கு பிறகு யோகம் பெறும் என்று நான் சொல்ல போறேன். ஆகவே முழுமையாக பொறுமையுடன் பாருங்க. பொறுமை முக்கியம். நம்பிக்கை கடவுள் மேல மட்டும் இல்ல, உங்கள் மேலே நம்பிக்கை வேண்டும், பொறுமை வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். வாழ்க்கையில அப்பான் ஜெயிக்கலாம். ஒன்றை தொடங்கினா அது ஜெயிக்கிற வரைக்கும் போடாடணும். சரியா? அதை போல இதை முழுமையா பார்த்து மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள். சரி, பார்க்கலாம் வாங்க. சுக்கிரமேட்டில் இருந்தால் முதல்ல சுக்கிரமேடை பார்ப்போம். சுக்கிரமேட்டில் இருந்தால் காதல் மற்றும் உறவுகளில் தீவிரமான பற்றுதல் மற்றும் பாதுகாப்பு உணர்வு இருக்கும். கலைத்துறையில் சிறப்பான ஈடுபாடு மற்றும் வெற்றி கிடைக்கும். உணர்ச்சி வசப்பட்டாலும் அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த சுக்கிரமேட்டில் இந்த இடத்தில் இந்த வைரவ சூலம் தெளிவாக இந்த வெட்டுக்கொடுகள புள்ளிகள் இல்லாமல் இருந்தால் கிடைக்கும். நான் சொன்னதெல்லாம் சரி. குறுமேட்டில் இருந்தால் குறுமேடு இந்த இடம் சரியா? இந்த விரலுக்கு கீழே இருக்கு குறுமேடு. இந்த உங்களுக்கானதான் அன்புக்குறியால காட்டுறேன். வரைய பாருங்கோ கைப்படத்துல. சரி, குறுமேட்டில் இருந்தால் ஆன்மீக தலைவராகவோ அல்லது போதனையாளர்களாகவோ ஆன்மீகத்தை பற்றி உரையாற்றுவராகவோ ஒரு ஜோதிடராகவோ திகழும் வாய்ப்பு உண்டு. தலைமை பண்பு மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த குறுமேட்டில் இருப்பவர்களுக்கு வைரவ சூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் திறன் பெற்றிருப்பார்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். இந்த குறுமேட்டில் இருந்தால் வைரவ சூலம் இருந்தால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவராகவும் ஒரு நல்ல கல்விமானாகவும் திறன்பான சமூக சேவகராகவும் காணப்படுவார்கள். சரி, சனிமேட்டில் இருந்தால் சனிமேடு நடுவிரலுக்கு கீழே சனிமேடு. இந்த சனிமேட்டில் இந்த வைரவ சூலம் இருந்தால் கடின உழைப்பின் மூலம் ஆன்மீக மற்றும் தத்துவ இந்த விஷயங்களில் ஆழ்ந்த அறிவு பெறுவார்கள். பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். விதி இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். சனிமேட்டை பற்றி நான் பேர்ந்து சொல்லுவேன், அதனால வீடியோ முழுமையா பாருங்க. அதாவது இது என்ன மாதிரி இவர்கள் அடைவார்கள், எத்தனை வயசுல கிடைக்கும் என்பதெல்லாம் நாங்கள் பேர்ந்து பார்க்கலாம். கடைசிய இடையில பார்ப்பேன், சொல்லுவேன். இப்ப கடின உழைப்பாளி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை கொண்டவர்கள் சமூக சேவையாளர்களாகவும் ஒரு கல்விமானாகவும் இந்த சனிமேட்டில் இருந்தால் காணப்படுவார்கள். சரி, சூரிய மேட்டில் இருந்தால் இந்த இடத்துல சூரிய மேட்டில் இந்த கை இந்த காட்டுறேன் வடிவ பாருங்க. இந்த இடத்துல இருந்துச்சுன்றால் சூரிய மேட்டில் இருந்தால் இந்த சூழ வடிவிலான ரேகை இருந்தால் கலை, இசை போன்ற துறைகளில் அபாரமான திறமை காணப்படும். இவர்கள் ஓவியம் வரைவதில் சிறப்பானவர்களாக காணப்படுவார். கலைகளில் இவர்களுக்கு நாட்டம் இருக்கும். பூந்தோட்டங்கள் போன்றவற்றில் இவர்களுக்கு நாட்டம் இருக்கும். அபாரமான திறமை வெளிப்படும். புகழ், செல்வம் மற்றும் அங்கீகாரம் தானாக வந்து சேரும். இந்த சூளம் அதாவது வைரவ சூளம் போல சூளம்
சூரிய மேட்டில் இருந்தால் தெளிவாக தானாக புகழ், செல்வம் மற்றும் அங்கீகாரம் தானாக வந்து சேரும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு மூலம் மன அமைதி பெறுவார்கள். அடுத்த புதன்மேடு இந்த சின்னி விரலுக்குள்ள புதன்மேட்டில் வைரவ சூலம் இருந்தால் அபாரமான வெற்றி கிடைக்கும். பேச்சு திறன் மற்றும் தகவல் தொடர்பு மூலம் மற்றவர்களை எளிதில் கவர்வார்கள். ஆன்மீக விஷயங்களை பகுத்தறிவோடு அணுகும் திறன் இருக்கும். சரியோ, இந்த யாருக்கு புதன்மேட்டில் இந்த வைரவ சூலம் இருந்தால் அபாரமான வெற்றி கிடைக்கும். திடீர் திருப்பங்களுடன் வெற்றி கிடைக்கும். புதன்மேட்டில் வைரவ சூலம் இருந்தால் பேச்சு திறன், பேச்சாளராக, ஒரு பேராசிரியராக, அதாவது எங்கெல்லாம் அந்த பேச்சு தேவைப்படுதோ அங்கெல்லாம் இவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல பேச்சினாலே இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு முன்னேறுவார்கள். இவர்களின் பேச்சு, இவர்களின் கதையை கேட்கறதுக்கண்டியே இவர்களுக்கு பின்னால கூட்டம் இருக்கும். அதாவது இந்த வைரவச்சூலம் இருந்தால் ஆன்மீக விஷயங்களில் பகுத்தறிவோடு அணுகுந்திறனும் இருக்கும். அடுத்தது மேல் செவ்வாய் மேட்டில் இந்த வைரவசூலம் தான் மனோபலம், தைரியம் என்ற செவ்வாய் என்றே ஒரு தைரியம் முக்கவர்களான். மனோபலமும் அதாவது மனோதிடமும் எதையும் எதிர்த்து நிற்கும் மனம் இருக்கும் அவர்கள். அடுத்த தைரியமும் இருக்கும். சோர்ந்து விட வேண்டது மனம், என்ன வந்தாலும் மோதி பார்த்துடலாம். மனோபலமும் தைரியமும் மற்றும் தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். இந்த மேல் செவ்வாய் மேட்டில் வைரவசூலம் இருந்தால் எந்த விதமான சவால்களையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வார்கள். ஆன்மீக பாதுகாப்பும் துணையும் நீக்கும். அடுத்தது கீழ்ச்செவ்வாய் மேட்டில் இருந்தால் உடல் வலிமை மற்றும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். தற்காப்பு கலைகளில் ஆர்வம் மற்றும் திறமை இருக்கும். கீழ்ச்செவ்வாய் மேட்டில் வைரவசூலம் இருந்தால் உடல் வலிமையாக இருக்கும். ஆபத்துக்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் திறன் பெற்றிருப்பார்கள். மேற்செவ்வாய் மேட்டிலிருந்தால் சவால்களையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் திறன். யாருக்கு என்ன பிரச்சனை ஓடி போய் தட்டி கேட்பார்கள். கீழ்ச்செவ்வாயில் இருந்தால் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வார்கள் மற்றும் உடல் வலிமை இருக்கும். அடுத்தது சந்திரமேட்டில் வைரவச்சூலம் இருந்தால் ஆழ்ந்த கற்பனை திறன் மற்றும் உள்ளுணர்வு இருக்கும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் தியானத்தில் சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கும். மன அமைதி மற்றும் சாந்தம் நிறைந்த வாழ்க்கை அமையும். சரியோ, இதில் சந்திரமேட்டில் இருந்தால் அது மட்டுமில்லாமல் இவருக்கு ஒரு ஆணாக இருந்தால் இவருக்கு வெறும் மனைவி ஒரு ஆன்மீகம் மற்றும் தெய்வ பக்தியுடையவராக இருப்பார். இவர் அது ஆணோ பெண்ணோ வெறும் தாயார் ஒரு ஆன்மீக தெய்வ பக்தி உடையவராகவும் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் எந்த ரேகையில் இருந்தாலும் எந்த மேட்டில் இருந்தாலும் அதை வேற வெட்டுக்கோடுகளோ இடையிடையில வெட்டுப்பட்டோ வேற புள்ளிகளோ எதுவும் இருக்கக்கூடாது. முக்கோணங்களுக்கு இருக்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும். ஆயுள் ரேகையில இருந்தால் இந்த இடத்தில் ஆயுள் ரேகையில இருந்தால் அது எங்க இருந்தாலும் சரி, ஆயுள் ரேகையில வைரவ சூலம் இருந்தால் மிக நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். கூடுதலாக ஆயுள் ரேகையில நுனியில வைரவ சூலம் இருந்துச்சுன்னா அது எந்த விதமான நோய்களும் இவர்களை எளிதில் தாக்காது. கூடுதலாக தெய்வீக பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். ஆயுள் ரேகையில் வைரவ சூலம் தெளிவாக காணப்பட்டால் மிக நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். எந்த விதமான நோய்களும் இவர்களை எளிதில் தாக்காத இந்த வைரவ சூலம் ஆயுள் ரேகையில் இருந்தால் ஒரு ஆளின் ஆயுள், ஆரோக்கியம், நோய்களை தீர்மானிப்பது ஆயுள் ரேகை. அந்த ஆயுள் ரேகையிலேயே பாதுகாப்பு அளிக்கும் கடவுள் வைரவர் சூலம் அவற்றை இருக்கின்றதா அவற்றை வாழ்க்கையில் அவருக்கு நோய் நொடி என்று துக்கமும் இருக்காது. தெய்வீக பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். தெய்வத்தின் பாதுகாப்பு இருக்கும் இவருக்கு. ஆயுள் ரேகையில் வைரவ சூலம் இருந்தால் இருதய ரேகையில் இருந்தால் தூய்மையான மற்றும் ஆழமான காதல் உணர்வு இருக்கும். மற்றவர்களுடன் கருணையுடன் இரக்கத்துடன் பழகுவார்கள். அன்பு கொண்டவர்களாக காணப்படுவார்கள். இருதய ரேகை தெளிவாக காணப்பட்டு அதை போல ஆயுள் ரேகையும் தெளிவாக காணப்பட போகணும். எந்த ரேகை என்றாலும் தெளிவாக காணப்பட்டு அதில் தெளிவான நிலையில் இருக்கணும். அதை போல மேடுகளில் இந்த வெட்டுக்கோடுகளும் புள்ளிகளோ இடைகளோ இன்றி தெளிவான நிலையில் இருக்கணும். சரியா, தூய்மையான மற்றும் ஆழமான காதல் உணர்வு இருக்கும்.
இருதய ரேகையான இதய ரேகையில் இந்த வைரவச்சூலம் இந்த மற்றவர்களுடன் கருணையுடன் இரக்கத்துடன் அன்புடன் பழகுவர்கள். ஆன்மீக வழியில் அன்பு செலுத்தும் தன்மை இருக்கும். கடவுளுடன் கூட பற்று உடையவர்களாக காணப்படுவார்கள். அது மட்டும் புத்தி ரேகை அதாவது கெட் லைன், அதாவது புத்திர ரேகை என்றெல்லாம் சொல்லுவார்கள். சில பேர் விளங்காம புத்திர ரேகையில புத்தி ரேகை, தலைமை ரேகை, தலை ரேகை என்றெல்லாம் சொல்லலாம். இந்த புத்தி ரேகையை கெட் லைன் சரியோ, இது கூர்மையான, தெளிவாக காணப்பட்டு அதில் கூர்மையான அதாவது இந்த வைரவ சூலம் சரி, இந்த புத்தி ரேகை தலை ரேகையும் சரி, ரேகை தெளிவாக காணப்பட்டு எந்த உடைவுகளும் இல்லாமல் காணப்பட்டு அதில் நுனியில வைரவ சூலம் தெளிவாக காணப்பட்டால் அவர் கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் ஆழ்ந்த ஞானமும் இருக்கும். புத்திமானாகவும் எத்தை எடுத்து படிக்கிறாரோ அதுல அது என்ன பாடத்துறையில நீங்க அந்த பிள்ளைய விட்டாலும் சரி அவர் வெற்றியே அவர் நல்ல ஒரு நிலைக்குத்தான் வருவான். பேராசிரியராயோ டாக்டராயோ இல்லாட்டி ஏதாவது துறையை எடுத்து படிக்க விடுங்க, அதுல வெற்றி தான் அந்த பிள்ளை. வைரவ சூலம் இருக்கிறாள். அதாவது புத்தி ரேகை தலை ரேகையில் தலைமைத்துவ பண்பு கூட இருக்கும். ஆன்மீக மற்றும் தத்துவார்ந்த விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் இருக்கும். சரியான முடிவுகளை எடுக்கும் ஆற்றல் இருக்கும். எதையும் உடனே கிரகித்து முடிவெடுக்கும் ஆற்றல் இந்த புத்தி ரேகை தலை ரேகையில் இந்த வைரவ சூழ ரேகை இருந்தால். அடுத்த விதி ரேகை என்றது தொழில் ரேகை சரியா, பெட் லைன். இந்த விதி ரேகை அல்லது தொழில் ரேகை இவ்வாறாக காணப்படும். இது தெளிவாக வெட்டுக்கோடுகள் இல்லாமல் எந்தவித உடைவுகளும் இல்லாமல் கங்கண ரேகை மணிக்கட்டில் இருந்து ஆரம்பித்து நட்டுவிரலை சென்றடைந்தாலே பிறப்பிலிருந்து கோடீஸ்வர யோகம் என்றுவார்கள். இந்த விதி ரேகையில் ஓரளவுக்கு தூரமான தெளிவாக காணப்பட்டாலே ஓரளவுக்கு பணம் வரும். இடையிடையில் வெட்டுப்படாமல் இருக்கணும். இந்த கோடுகள், குறுக்கு கோடுகள், வெட்டுக்குழிகள், பின்னங்கள், அதாவது சங்கிலி பின்னல்கள் எல்லாம் இருக்கக்கூடாது ரேகையில். சரி, விதி ரேகை ஓரளவுக்கு அது தெளிவாக காணப்பட்டு அந்த விதி ரேகையோட ஒரு பக்க நுனியில் இந்த வைரவ சூழம் தெளிவான நிலையில் காணப்பட்டால் என்ன நடக்கும்? வாழ்க்கையின் நிலையான மற்றும் வெற்றிகரமான பாதை அமையும். தடைகள் வந்தாலும் அவை தானாக விலகிவிடும். தெய்வீக அருள் எப்போதும் துணை நிற்கும். பண வரவு இவர்களுக்கு குறைவிருக்காது. வைரவ சூழ ரேகை தெளிவாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான குறுக்குடுகளோ அல்லது உடைவுகளோ இருந்தால் பலன் குறையலாம், இல்லாமல் போகலாம். அதுவும் கருப்பு மச்சமெல்லாம் இருக்கக்கூடாது. ரேகை மிகவும் அரிதானது. இந்த வைரவ சூழ ரேகை 100க்கு 1 வீதம் 2 வீதக்காரர்களுக்கு தான் இருக்கலாம். அரிதானது என்பதால் ஒரு சிலருக்கே இது அமைந்திருக்கும். கைரேகை தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் பண்ண கிளிக் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் எத்தனை வயசுல கிடைக்கும்னு சொல்றேன். அதாவது மிக மிக தெளிவாக காணப்பட்டால் உங்களுக்கு நான் சொன்ன பலன் பிறப்பிலிருந்தே நடக்கும். அதுவே ஓரளவுக்கு தான் தெளிவாக காணப்படுது, எந்த வெட்டுக்கோடுகளும் இல்லை என்றால் ஒரு 30-40 வயதுக்கு பிறகு பலன் உங்களுக்கு நன்மைகளை தரும். அது மட்டுமில்லாமல் சனிமட்டில் இந்த வைரவ சூலம் இருந்து விதி ரேகையானது கங்கண ரேகையில் இருந்து ஆரம்பித்து இவ்வாறாக சென்று சனி இந்த வைரவ சூலத்தை தொட்டால் இவர் பிறப்பிலிருந்து கோடீஸ்வரராக இருப்பது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு பணம் குறைவு இருக்காது. கோடீஸ்வரர் என்று சொல்லல, பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் இந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து தனது கஷ்டத்தினால் தனது இதனால் கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையில் முன்னேறி கஷ்டப்பட்டு நல்ல நிலைக்கு வந்து வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைந்து சமூக சேவராக ஒரு கோடீஸ்வரர் 600-1000 கோடிகளுக்கு மேல் சொந்தக்காரராக மாறும் இந்த கை. அதுவும் 28, 30, 35 வயதை தாண்டும் போது 40-45 வயசை தாண்டும் போது ஒரு கோடீஸ்வரர் ஆயிடுவேன். இந்த அவருக்கென்று ஒரு செல்வாக்கு புகழ் எல்லாமே கிடைக்கும். இது கங்கணரையிலிருந்து ஆரம்பித்து நடுவுரலை சென்றடைந்தாலே ஒரு பண வரவுக்கு குறை இருக்காது. அதுல வைரவ சுடம் நுடியில அந்த சனிமேட்டில் நின்று சென்றா அந்த விதிரேகன் தெளிவாக காணப்பட்டு இவ்வாறாக காணப்பட்டால் அந்த புள்ள கோடீஸ்வரராகும்.
ஒரு காலத்தில். ஆனால் பணத்துக்கு எப்பயுமே குறை இருக்காது. அதிட காலத்தில் அது ஜெயிச்சு நல்ல நிலைக்கு வந்து புகழ், பெருமை, அதுடன் கோடீஸ்வர யோகத்தையும் பண வரவுக்கு எந்த தடையுமே இருக்காது. பணம் கொடுக்கும் கையாக அதன் கை கருதப்படுகின்றது. அனைவருக்கும் உதவி செய்யும் கையாக மாறும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரேகையை மட்டும் வச்சு முடிவெடுக்க முடியாத சூலம் கொண்ட வைரவ சூலம் எங்கேயாலும் 100க்கு ஒரு ஆள் தான் இருக்கும். அந்த ஒரு ரேகையை வச்சு முடிவெடுக்க, ஒரு சின்னத்தை வச்சு குறியீடை வச்சு முடிவெடுக்க இயலாது. ஏனென்றால் கையில் வேற குறியீடுகள், புள்ளிகள், கருப்பு மச்சம், ரேகை எல்லாத்தையும் பார்த்து தான் முடிவெடுக்கலாம். ஏன்னா உங்களோட ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 12ஆம் இடக்குமான கிரகங்களில் ஒரு வட்டிய ஒரு கிரகத்தை மட்டும் சனி இருக்கு அதுல, இல்லாட்டி குரு இருக்கு அதுலன்னு சொல்லி முடிவெடுக்கலுமா? எடுக்கலாம். என்ன முழுமையாக பார்த்து அதன் உங்களுக்கு திசை நடக்கிறத பார்த்து அதிபதிகள் எல்லாம் பார்த்துத்தான் முடிவெடுக்கணும். அதை போலதான் உங்களோட கையை முழுமையாக பார்த்துத்தான் முடிவெடுக்கலாம். கங்கண ரேகையில் மணிக்கட்டில் இருக்கிற ரேகையிலேருந்து கைவிரலில் இருக்கிற ரேகைகள் மற்றும் ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, விதி ரேகை போன்ற முக்கியமான 4 ரேகைகள் எல்லாத்தையும் குறியீடுகள், புள்ளிகள், அதிர்ஷ்டந்தரவை, துரதிர்ஷ்டந்தரவை இருக்கின்றதாண்டெல்லாம் பார்த்துத்தான் முடிவெடுக்கலாம். சில நேரம் தெளிவற்ற நிலையில் காணப்பட்ட இந்த வைரவ சூலத்தில் கருப்பு புள்ளிகள், வேற எக்ஸ்வரியான குறியீடுகள் எல்லாம் குறுக்கிட்டு இடையில வெட்டுப்பட்டு எல்லாம் இருந்தா இதுக்கு எதிரான வளங்கள் நன்மையே நடக்காம பிரச்சனைகளை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பலனாக மாறிவிடும். அதனால முழுமையாக உங்களோட கை யார்கிட்ட ஒரு நல்ல ஒரு யோதிடத்தை காட்டி கேட்கலாம்.